புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். நாம் அனைவரும் உணவை சமைத்து சாப்பிடுவது வழக்கமாகிவிட்டது. உணவை அதிகமாக வேக வைத்தால் அதன் சத்துக்கள் முழுமையாக கிடைக்காது என்பதும், எண்ணெயில் பொரித்து எடுக்கும் உணவுகள் உடலுக்கு கொலஸ்ட்ராலை உண்டாக்கி தீங்கு விளைவிக்கும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்படி அன்றாட வாழ்க்கையில் சமைத்து உண்ணும் நிலைக்கு பழக்கப்பட்ட நமக்கு அடுப்பில் சமைக்காமல், எண்ணெய் சேர்க்காமல், நாட்டு காய்கறிகள், பூக்கள், முளைக்கட்டிய தானியங்கள், பாரம்பரிய நெல் ரகங்களை பயன்படுத்தி 3 வேளையும் உணவு தருகின்றனர் சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கும் நோ ஆயில் நோ பாயில் உணவகம். என்னது, சமைக்காமல் அரிசி சாப்பாடு, இட்லி, வடை, பொங்கல் போன்ற உணவுகளை செய்ய முடியுமா என்ற கேள்விதான் எழுந்தது. அது எப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி காரப்புட்டு, தூய மல்லி வெண்பொங்கல், கருப்பு கவுனி கொழுக்கட்டை, சம்பா பணியாரம், சுரக்காய் நூடுல்ஸ், சிறுமணி இட்லி, வாழைப்பூ வடை, வேர்க்கடலை மற்றும் எள்ளு லட்டு, முளைக்கட்டிய நரி பயிறு என காலை உணவுக்கான பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மதிய உணவாக செம்பருத்தி, நெல்லிக்காய் அல்லது ரோஜா இதழில் தயாரித்த ஆற்றல் பானம், பாசிப்பயிறு, நரி பயிறு மற்றும் உளுந்து என முளைக்கட்டிய தானியங்கள், வாழைக்காய், பீர்க்கங்காய் அல்லது புடலங்காய் பொரியல், பச்சை காய்கறிகளின் பச்சடி, துவையல், வெண்டை அல்லது பீட்ரூட் பிரட்டல், காய்கறிகளின் சாம்பார், குழம்பு, வெற்றிலை உள்ளிட்ட மூலிகை ரசம், சுரக்காய், பீர்க்கங்காய் மற்றும் தேங்காய் பால் கலந்த ஈயரை மோர், முருங்கைப்பூ அல்லது வாழைப்பூ வடை, கலவை சாதம், ஊறுகாய், பாதாம் பிசின், முக்கனி கலந்த பாயாசம், வெற்றிலை மற்றும் காய்கறி கலந்த பீடா, கொப்பரை தேங்காய், எள்ளு, வேர்க்கடலை கலந்த ஆற்றல் உருண்டை, குதிரைவாலி அல்லது கேழ்வரகு கூழ் என ஒரு விருந்தே படைக்கிறது நோ ஆயில் நோ பாயில் உணவகம். இப்போ நம்ம இந்த அடுப்பில்லா எண்ணெய் இல்லா உணவகம், அதாவது நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபுட்டு பார்த்தோன்னா நம்ம 3 வேளையும் நம்ம உணவு கொடுத்துட்ருக்கோம். காலை, மதியம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 டைமும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மதியம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 16 வெரைட்டிஸ் ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வெரைட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது நம்மளுடைய பாரம்பரிய நெல் வகை தங்க சம்பா. அந்த தங்க சம்பாவிலேருந்து அவல் எடுத்து அந்த அவல்லேருந்து சாதம் பண்ணியிருக்கோம். தங்க சம்பா அவல். இது நரி பயிறு, அதாவது முளை கட்டின தானியம். நரி பயிர்லேருந்து ஒரு ஸ்வீட்டான சாலட் செஞ்சு வச்சுருக்கோம். இது சுரக்காயில் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வாழைப்பூவில் வடை, இது புடலங்காய் பொரியல், பீர்க்கங்காய் பச்சடி, புதினா துவையல், கோவக்காய் பிரட்டல். இது நேச்சராகவே நம்மளே ஒரு பீடா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது புதினா சாதம். இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஆற்றல் பானம், அதாவது இதுதான் நம்ம வெல்கம் ட்ரிங்காக கொடுத்துட்ருக்கோம். இது பாதாம் பிசினில் பாயாசம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா கோவக்காய் குழம்பு, இது மேரக்காய், அதாவது சவ் சாம்பார், வெற்றிலை ரசம். இது தேங்காய் பாலில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற மோர். அந்த தேங்காய் பால் கூட நம்ம வெண்பூசணி விதை ஆட் பண்ணி இந்த தேங்காய் பால் மோர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். இந்த 16 வெரைட்டிஸும் நம்ம மதிய லஞ்சுக்கு கொடுத்துட்ருக்கோம். இவை எல்லாமே சமைக்காமலே தயாரிக்கப்படுகின்றன என்பதுதான் ஆச்சரியம். அரிசியை எப்படி சமைக்காம சாப்பிட முடியும் என்ற கேள்விக்கு அதன் ரகசியத்தை கூறினார் நோ ஆயில் நோ பாயில் உணவகத்தின் உரிமையாளர் கண்ணம்மா நீலகண்டன்.
இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பாரம்பரிய நெல் வகைகள். அந்த பாரம்பரிய நெல் வகைகளை வந்து நம்ம அவல் எடுத்து அந்த அவல்லேருந்து தான் நம்ம எல்லா ஐட்டமுமே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாதமாக இருக்கட்டும், இட்லி, பொங்கல், புட்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவல் பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இந்த அவல் பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இட்லி அப்படி கொடுக்குறோன்னா அது பார்க்கறதுக்கும் நமக்கு இட்லி மாதிரி இருக்கணும், அது சாப்பிட்றதுக்கும் நமக்கு அந்த இட்லி டேஸ்ட் கொடுக்கும். எப்படி சமைக்காத உணவை சாப்பிட ஆரம்பித்தீர்கள்? உணவகம் தொடங்குவதற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த கண்ணம்மா நீலகண்டன் 2012ஆம் ஆண்டு தனக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருந்ததாகவும் அதற்கு தீர்வாக பாரம்பரிய உணவு வகைகளை சமைக்காமல் எடுத்துக்கொண்டதாக தெரிவித்தார். எனக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகலை, மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் பேபி ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம நிறைய நாங்கள் டாக்டர்ஸ் மீட் பண்ணோம். எல்லாருமே வந்து சம்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதை மாதிரி நிறைய வந்து சஜஷன் சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் எதையும் செய்யாமல் நார்மலாக நம்ம இந்த பாரம்பரிய உணவு வகைகளை எடுத்து நாங்கள் வந்து நார்மலாக வந்து கன்சீவ் ஆகி நார்மலாக டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 8 வயசில் ஒரு பொண்ணு நல்லா ஹெல்த்தியாக இருக்கா. மனதுக்கும் உடலுக்கும் ஏற்ற ஆரோக்கியம் வேண்டும் என நினைப்பவர்கள் சமைக்காமல் இருக்கும் இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அதில் உயிர் ஊட்டச்சத்து இருப்பதாக கூறிய கண்ணம்மா பூக்களின் நன்மைகள் குறித்து விவரித்தார். நம்ம பூல செம்பருத்தி, சங்குப்பூ, பன்னீர் ரோஜா, தாமரை இந்த மாதிரி நிறைய பூக்கள் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, செம்பருத்தி வந்து நமக்கு ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தோன்னா நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இல்லாமல் நம்ம அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உச்சி முதல் பாதம் வரை நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி இந்த செம்பருத்தி பூக்கு இருக்குது. பச்சை காய்கறிகளை சமைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் முற்றிலும் வீணாகி விடுவதாக கூறும் கண்ணம்மா நீலகண்டன், காய்கறிகளை சமைக்காமல் ஆயில் இல்லாமல் இயற்கையாக உண்டால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் என்றார். இந்த உணவுகளை ஃபிட்னஸ் பயிற்சியாளர், விளையாட்டு வீரர்கள், வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்து வாங்கி சாப்பிடுகின்றனர். முழுவதுமாக இயற்கையில் கிடைக்கும் உணவு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது என்றார் ஒரு வாடிக்கையாளர். நோ ஆயில், நோ பாயில், எல்லாமே நேச்சுரலுக்கும் போதே எங்களுக்கு பிடிச்சி போச்சு. இந்த எண்ணெயில் போடுற டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் மறந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா வாழ்க்கையே ருசியாக இருக்கும். வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே இயற்கையாக பண்ணுறாங்க. அடுப்பு எதுவுமே அடுப்பு பக்கமே போகல, எல்லாமே நேச்சுரல், பிழிஞ்சு எடுத்து சத்தோடு கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ சாப்பிட்டு எனக்கு எந்திரிக்கவே முடியல, அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பாடு. இங்கே 2 பேர் வந்து இப்போ நிறைய சாப்பிட்ருக்கோம். பில்லு பார்த்தீங்கன்னா 350 ரூபா தான். வெளில போனாலும் ஹெல்த்தியோடு அதே வந்த நிலைமையோடு போகலாம். நெஞ்செரிச்சல் வருமா, இல்லை கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம் தேடணுமா, அந்த கவலையெல்லாம் இல்லாமல் போகலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நோ ஆயில் நோ பாயில் உணவை குழந்தைகள் விரும்புவதாக ஒரு பெண் வாடிக்கையாளர் கூறினார். ஸோ இந்த நோ ஆயில் நோ பாயில் லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு பயங்கர லைட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்செரிச்சலோ இல்லை வயிற்றில் எரிச்சலோ எதுவுமே வந்து ஃபீலே ஆகலை. த ஃபுட் இஸ் ஸோ குட். எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டாலும் உடம்பு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. இன்னும் சாப்பிட்ணுன்ற ஆசை வருது. ரசம்லாம் புளி இல்லாமல் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடை, நிறைய எல்லா ஐட்டமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அது சைல்டு இன்க்ளூசிவாகவும் இருக்கிறது வந்து இட்ஸ் எ வெரி பிக் சக்ஸஸ். சமைக்காமல் இப்படியும் உணவு இருக்கா என்பது ஆச்சரியமாக உள்ளது என்றார் ஒரு பெண். This is the first time we tasting food from no oil no boil. It's completely new. நார்மலாக குக் பண்ண மாதிரி இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் த ஃபுட் டேஸ்ட் அமேசிங். இட்ஸ் ரியலி நைஸ். எவ்வளோ சாப்பிட்டாலும் இட் ஃபீல்ஸ் லைக் லைட். இன்னும் வந்து சாப்பிட்லாங்கிற அளவுக்கு தான் வயிறு காலியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் அவன் நிறைய சாப்பிட்றோம். இட்ஸ் எல்லாமே ராவாக தான் இருக்குது. பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸ்வீட் இருக்குது, ஸ்பைஸ் இருக்குது, புளிப்பு இருக்குது, எவ்ரி திங். ஸ்வீட்ஸ் இருக்குது, பாயசம் இருக்குது. இதெல்லாம் வந்து குக் பண்ணாமலே பண்ணலாமாங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ ஐ ரியலி என்ஜாய் இட்.